ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ என்னென்னா, இந்த எபிசோடோட என்னுடைய யூடியூப் ஜேர்னியை, இந்த பயணத்தை முடிச்சுக்கணுங்கிறது பகவானோட இஷ்டம். இது ஏன்னு காரணம் கேட்டால் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, நான் வந்த வேலை முடிஞ்சது. இது நான் எதுக்கு நான் பேச ஆரம்பிச்சனோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்ல நினச்சனோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதை நான் முதல் எபிசோட்லேயே சொல்லிட்டேன். என்ன பர்பஸ், நான் எதுக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். இது என்னோட இஷ்டம் இல்லை, இது ரங்கநாதரோட இஷ்டம், ராமானுஜரோட இஷ்டம், குருநாதரோட இஷ்டம். இது நான் என்றைக்குமே நான் ஒரு கருவி அப்படிங்கிற மறக்கலை. நான் அந்த ஒரு கைங்கரியமாக தான் இதை இந்த சேனலில் எபிசோடெலாம் போட்டிருந்தேன். ஏன்னு பார்த்தாக்கா, இப்போ பல டாபிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். எத்தனையோ டாபிக்ஸ் நான் ஒர்க், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், அப்புறம் டிசிப்ளின்ஸ், ஹெல்த், செல்ஃபோன் அடிக்ஷன்ஸ், ஃபியர். ஸோ நிறைய கவர் பண்ணிட்டேன். இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னென்னா, இந்த பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சு. எப்படின்னா, நான் முதல்ல யூடியூப்க்கு நான் வரும்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு ஒரு ஐடியா, ஒரு 7-8 டாபிக்கு தான் எனக்கு கான்டென்ட் வந்தது. எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறது உத்தரவு வந்தது. அப்படியே நான் ஒரு பிளான், எதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் யூடியூப்க்கு வந்தேன். நான் அந்த ஒரு 7 எபிசோடுக்கு தான் எனக்கு கான்டென்ட் இருந்தது. ஆனால் நான் சொல்ல உள்ளேருந்து அந்த கைடன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு வந்துக்கிட்டே எனக்கு கைட் பண்ணினே இருந்து, உள்ளேருந்து வெளியிலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. உள்ளேருந்து டாபிக்ஸ் வந்தது, வெளியிலேருந்தும் நிறைய பேர் டாபிக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இதெல்லாம் என்னோடய சாமர்த்தியம் இல்லை, பகவான் இஷ்டப்பட்டார், ரங்கநாதரோட இஷ்டம் இது. ஸோ நான் அதை எனக்கு நான் எப்போ முடிப்பேன்றது எனக்கு தெரியாது. நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பர்பஸ் சர்வ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தாக்கா, இப்போ இந்த 2 வருஷத்தில் நிறைய ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர், எவ்வளோ காமெண்ட்ஸ். எனக்கு ஒரு அழகான ஜேர்னியாக இருந்தது. மறக்க முடியாத ஒரு யூனிக் ரோல் எனக்கு பகவான் கொடுத்துருந்தார். இதை எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு மேம் உங்களால் அப்படின்ட்டு. திருவண்ணாமலை போயிருந்தபோதே ஒரு யங் கேர்ள் ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்களால் எனக்கு என் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு மேம்ன்ட்டு ஒரு அழகாக ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கினாங்க. ஸோ இதெல்லாம் தான் பர்பஸ். இதுதான் அந்த பர்பஸ். அது இல்லாமல் வேறு எத்தனையோ காமெண்ட்ஸ். சில சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ உள்ள அந்த டாபிக் வர்றதுக்கும் வெளியில் இந்த சிங்க்ரானிக் காமெண்ட்ஸ் வரும். எஸ், இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிது. சில சமயத்தில் ஷார்ட்ஸ் போடும்போதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்தது மேம் எனக்கு மெசேஜ். இந்த மெசேஜ் கரெக்டாக வந்தது எனக்கு உங்கள் மெசேஜ். இதெல்லாம் முதல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு உள்ளேருந்து வர மெசேஜுக்கும் வெளியிலேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். பகவான் இது மூலமாக என்னை வழிகாட்டினே வந்தார் எனக்கு. அப்போ என்ன ஆச்சு, சில ஒரு ரொம்ப அழகான காமெண்ட்ஸில் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நாள் ஒரு காமெண்ட் ஒரு சின்ன பொண்ணு நினைக்கிறேன், அந்த கணிக்கண்ணன் கதை போன வருஷம் சொன்னேன். அதுக்கு நீங்கள் அந்த கதை சொல்லி முடித்த போது எங்கள் கண் முன்னாடி பெருமாள் தெரிஞ்சார் அப்படின்னு அந்த பொண்ணு போட்டிருந்தா. அப்புறம் இன்னொன்று ஐ ஃபெல் இன் லவ் வித் கிருஷ்ணா பிகாஸ் ஆஃப் யூ மேம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பர்பஸ். இதுதான் அந்த பர்பஸ், பகவான் நினச்ச பர்பஸ் அது. ஸோ யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு ஏற்கனவே சேர்ந்துருச்சு. ஸோ இனிமேல் இருக்கும் இந்த வீடியோஸ், அது யாருக்கு போகணுமோ அது டிவைன் பிளான், அது பகவானோட பிளான். நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடிச்சாச்சு. இனிமேல் என்னோடய வேலை முடிஞ்சது. ஸோ இதனால் அது இல்லாமல் எனக்கு உங்களோட சப்போர்ட், உங்களோட இன்ஸ்பிரேஷ்னல் காமெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் லைக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அந்த டெடிக்கேட்டட் வியூவர்ஸ், உங்களோட பொறுமைக்கும் உங்களோட டெடிக்கேஷனுக்கும். சில பேர் ஒரு ஷார்ட்ஸ்க்கு, ஒரு வீடியோக்கும்
ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோ விடாமல் அழகாக வந்து காமெண்ட்ஸ் போட்டுக்கின்னு அது அதுதான் என்னை வந்து இத்தனை எபிசோடாவது சொல்ல வச்சுது. ஸோ ஸோ இதோட இந்த பயணத்தை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு, உங்களுடைய லைக்ஸ், உங்கள் இன்ஸ்பயர்ட் காமெண்ட்ஸ்க்கு, இன்ஸ்பிரேஷ்னல் காமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ நான் சொல்லியிருக்க முடியாது. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ரங்கநாதர் திருவடிகளே சரணம்.